வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. இதில் விஜய் சேதுபதி சார் வந்து பேசுகிறது யாருக்கெல்லாம் பிடிக்குதுன்னு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்களேன். அவர் ஒரு நியாயமான மனுஷனாக இருந்து ஹோஸ்ட் பண்ணுறவர் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு எத்திக்ஸ் எதுவுமே இல்லாமல் தான் அவர் பண்ணிகிட்ருக்கிறார் வாரம். இந்த வாரமாச்சும் ப்ரோமோவில் ஒழுங்காக வரும் அப்படின்னா ப்ரோமோவே இப்படி இருக்குன்னா அப்போது ஷோ பார்க்கும்போது எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். வெறும் போரிங் தான் இவர் பண்ணுற ஹோஸ்டிங்கு. இவர் வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் மாதிரி நடந்துக்கிறாரு. அது நல்லா இல்லை பார்க்கறதுக்கு. இவர் ஃபஸ்ட்டு அந்த தரம் இல்லாத ஒரு மனுஷனை வந்து ஹோஸ்ட் பண்ண அனுப்புனது விஜய் டிவியோட தப்புன்னு தான் நம்ம சொல்ல வரோம். இந்த ஷோவோட தப்பு தான். ஏன்னா இவர் வந்து திவாகரை கேட்குறத பார்க்குறோம். திவாகர் அப்படி என்ன கேட்டுட்டார், தரம் இருக்க தராதரம் இல்லாமல் பேசுறியம்மான்னு கேட்டார். நீ ஏன் தப்பாக எடுத்துக்கிற, ஆடல் பாடல் பொண்ணை பற்றி தப்பாக பேசுகிறாருன்னு நீங்கள் ஏங்க தப்பாக எடுத்துக்கிறீங்க? அவர் சொன்னது ஒரு பெரியவராக இருக்கிறாரு. அந்த இடத்துல நீ வா போ வாடா போடான்ற அளவுக்கு பேசும்போது கம்ருதீன் பேசினா மட்டும் வந்துடுறீங்கல்ல, பெரிய சொம்பு தூக்கிக்கிட்டு வந்து பஞ்சாயத்து பேச வந்துடுறீங்கல்ல, ஏன் ரம்யா பேசினா வந்துடுறீங்க? பொம்பளைன்னா ஒரு இதுவா, ஆம்பளைன்னா ஒரு இதுவா? என்ன சார் நீங்கள் நடத்துறீங்க? உள்ளதான் வந்து பிக் பாஸ் அன்னைக்கு வந்து பேசியிருக்கிறாரு, டிப்ளமேட்டிக்காக இருக்கக்கூடாது, டிப்ளமசி இருக்கக்கூடாதுன்றாரு. நீ அங்கே உள்ளே இருக்கக்கூடாது, அவங்க கேம் விளையாடணும் சார். அதனால் அவங்கக்கிட்ட வந்து அந்த நடுநிலையை நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் நடுநிலையாக நின்று பேசணும். இல்லை, ஒரு விஷயம் சொல்கிறாரு அவரு. பாரு, நீ பேசி நிற்கிறீங்களா, நீங்கள் வந்து கத்தி பேசுகிறீங்களா, மற்றவங்கள பேசுகிறத கேட்குறீங்களான்னு கேட்குறாரு. நான் என்ன கேட்குறேன், ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டை நீங்கள் ஒழுங்காக கேட்குறீங்களா? அப்போ நீங்களே பேசவில்லை, அப்போ அதே மாதிரி தான் உள்ளே இருக்கிறவங்களும் பேசவில்லை. அதனால அவங்க கோபத்தின் வெளிப்பாடு சத்தமாக பேசுகிறாங்க. அதே களவாணியன் குழு டீமோட நீங்கள் என்ன ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இங்கே நடந்துக்கிறீங்க. நீங்கள் ஹோஸ்ட் சார், நீங்கள் ரெண்டு பேரையும் பேச விடணும். திவாகர் பேச வராரு, அவரை பேச விட்டா தானே சார் அவரோட எண்ணங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. மற்றபடி திவாகர் பேசுகிறாரு அப்படின்னா நீங்கள் கண்டிக்கலாம். ஆமாம், திவாகர் வந்து தினமும் வந்து உள்ளே வந்து ஒரு கேமராவில் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. வேற ஏதாவது நீங்கள் அவர் மேலே வந்து குற்றத்தை கண்டுபிடிச்சி வேணா சொல்லுங்க சார். இது எதுவுமே இல்லை. அவர் சொல்ல வந்த கருத்து இதுதான். அன்னைக்கு லைவ்ல நீங்க பாத்தீங்களா பார்க்கலையா அதெல்லாம் இல்லை சார். அது பார்க்காததுனால தான் நீங்க இப்படி பேசுறீங்க. ஒருத்தரை பேச விடுங்க. ரெண்டு தரப்பு வாதத்தையும் நீங்க கேட்காம நீங்க என்னமோ ஜாலியா அந்த குமுதா என்னமோ ஒரு படம் வந்தது அதுல பேசுவீங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து இங்க பேசுறீங்க சார். சினிமா வேற, இந்த கேம் ஷோல ஹோஸ்டா இருக்கிறது வேற. அதுபோல தான் நீங்கள் நிறைய வந்து கனி சபரிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களே சார். போன தடவை வந்து இந்த கனி வந்து இந்த வீக்கில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. வாட்டர்மெலன் சார் வந்து சட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் 10 தடவை நடக்கிறாரு. ஏங்க, சபரி தினமும் சட்டை இல்லாமல் தான் பண்ணிட்டு இருக்கிறான், படுத்துட்டு இருக்கிறாங்க. அவனை கேட்கறதுக்கு வக்கு கிடையாது கனிக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நேற்று எபிசோடில் லைவ்ல பார்த்தீங்கன்னா நேற்று இதுல சபரி வந்து வெறும் அந்த டவலை மட்டும் கட்டிக்கிட்டு அந்த இடத்துலையே வேற மாதிரிலாம் இருக்கு. அங்கே அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. எத்தனை தடவை வீட்டில் இருக்கிற மாதிரி சபரி அங்கே நடந்துக்கிறான், அதெல்லாம் வந்து கனிக்கு தெரியல. அப்போது திவாகரை யாராவது இது மாதிரி சொல்லி அக்யூசேஷன் வச்சு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து சபரி இதை விஜய் சேதுபதி கேட்கணும். மற்றவங்க கேட்குறாங்க, உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கேட்கலன்னா ஹோஸ்ட்டு கேட்கணுங்க. உங்களை அதுக்கு தான் சம்பளம் கொடுத்து அங்கே வச்சுருக்கிறது. சரி, இது ஒன்றுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கலையரசன் அப்படியே ஏதோ பூனை செய்வது துடுக்க அடித்தா பாவம்ன்ற கதையாக அவன் நிறைய தவறான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான். திவாகரை பார்த்து கூட வந்து ஒரு மாதிரி தவறாக தான் பேசியிருக்கிறான், அசிங்கமான வார்த்தை. அதெல்லாம் வந்து கேட்பாரா என்னன்னு தெரியல. கேட்கவே மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி முட்டாள், அப்படி போடா முட்டாள் ஏதோ வந்து இவன் சொல்கிறான், யார் இந்த வாரம் கேப்டனாக இருந்தவன் சொல்கிறான். அதையும் வந்து நீங்க கேட்க மாட்டீங்க. வினோத் வந்து அந்த மாதிரி தான் ஒரு தடவை அவர் சரி வார்த்தையை விட்டாரு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அது ரெண்டு பேரும் போயிட்டாங்க. வினோத் கூட தான் அப்படின்னு பார்த்தாக்கா இவரை வந்து போடா வாடான்னு பேசிக்கிட்டாரு. இவரை வந்து வினோத்தை பேசினாரு. இல்ல, பார்வதியை பத்தி எல்லாம் பேசுறீங்களா? இப்ப பார்வதியை உண்மையிலேயே நீங்க அனுப்பிச்சு பாருங்களேன், பிக் பாஸ் வந்து இழுத்து முட்டு போயிருவீங்க. ஏன்னா வேற யாருங்க கொடுக்குறா? கனி வந்து கூட்டணி. இதெல்லாம் வந்து விஜய் சேதுபதி சார் கேட்க மாட்டாரு. என்ன பண்றாரு ஏது பண்றாரு நமக்கே தெரியலங்க. ஆமா, இந்த வீக் ஃபுல்லா வியானா தான் சமைச்சாங்க. ஒரு ஆரவாரம் ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் எல்லாருக்கும் ரொம்ப அழகாக இருக்கிறத வச்சு ரொம்ப சூப்பராக வெறும் அரிசியும் பருப்பு மட்டும்தாங்க இருந்தது. அதுவும் அந்த மூங் தால், அந்த பச்சை பயிறு, அதை வச்சுட்டு அந்த பொண்ணை அழகாக செஞ்சு கொடுத்துருந்தா. இன்னைக்கு ஒரு நாள் கனி வந்து உள்ளே நின்றுட்டு என்ன ஆர்ப்பாட்டம் என்ன ஆட்டம் போடுறாங்க. தான் என்ன ஒரு கார குழம்பு வச்சுட்டு பெரிய அதுக்கு ஒரு விஜய் டிவி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால இன்னைக்கு அவங்க பெரிய ஷெஃப் ஆகிட முடியாது. அதை வச்சுக்கிட்டு இவங்க ஒரு சீன் அங்கே கிரியேட் பண்ணிட்டு அக்கான்ற ஒரு இது உள்ள மமதையில்
சுற்றிக்கிட்டு வராங்கன்றதான் உண்மை. இதுக்கு வந்து விஜய் டிவியும் விஜய் சேதுபதியும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து அவன் எஃப்ஜே பார்த்தீங்கன்னா எந்நேரமும் தூங்கிட்டு தான் இருக்கான். கரெக்டாக தான் சொன்னார் திவாகர். அவன் வந்து சிக்கு வந்து கோழி மாதிரி எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருப்பான்னு, அதுவும் கேமராவில் ஃபுல்லாக காமிக்கிறாங்க. இதையும் அவன் பொய்யின்னுவான் பாருங்க. ஆமாம், ஏன்னா நேற்று வந்து கதை சொல்கிற இதுல வந்து எஃப்ஜே வந்து கதை சொன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நீட்டி முழக்கி அவன் எழுந்ததுலேருந்து தூங்குறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு, விஜய் சேதுபதி சார் இவனோட நம்பரை வாங்கி உனக்கு என்ன மாதிரி ஹெல்ப் வேணாலும் நான் உனக்கு செய்கிறேன்ப்பா தம்பி அப்படின்னு சொன்னதுனால தான் அவரை வந்து அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல அப்போ வந்து பிக் பாஸ்க்குள்ள அவன் வந்திருக்கிறான். போன வாட்டி சாஞ்சனா இந்த வாட்டி ஆமா, அதனால தான் எஃப்ஜே அசிங்கமா பேசினாலும் சரி, இப்போ எல்லாரையும் கை ஓங்கினாலும் சரி, அவனை வந்து தட்டி கொடுத்து மடியில வச்சு தாளாட்டுறாரு விஜய் சேதுபதி சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ருதீனை மட்டும் கேள்வி கேட்க வந்துடுவார். ஏன்னா யாருக்கெல்லாம் பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அவங்களெல்லாம் அடிக்கிறது அது சுத்த கோழத்தனம் சார். விஜய் சேதுபதி சார் அதை செய்யக்கூடாது. உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் அது மாதிரி செஞ்சாங்கன்னா கண்டிக்கணும். இப்போ வாட்டர் மெலனையும் அவங்க அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு லோக்கல் அவர் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாரு, அதனால நம்ம என்ன வேணால் கோமாளி தானே, அவரை என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் வந்து இதை கண்டிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டு யார் போவா வெளியிலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கணிப்புப்படி அரோராவும் கலையரசனும் போகணும். ஆமாம், அப்படி போகணும். ஆனால் இவர் என்ன மாதிரி முடிவு பண்ண போகிறாரு, எப்படி பண்ண போகிறாரு? ஏன்னா கம்ருதீன், திவாகர், பாருக்கு தானே அங்கே உள்ள அவங்க ஓட்டு போட்டிருக்கிறாங்க. என்னைக்கு மக்களோட ஓட்டை நீங்கள்லாம் வந்து எடுத்து அது மக்களுக்காக என்னைக்கு நீங்கள் நடந்திருக்கிறீங்க? இல்லை, அப்படின்னு நடந்திருந்தீங்கன்னா சீசன் 7லேயே 7லேயே வந்து பிரதீப்பை வந்து வெளியில் அனுப்பியிருக்க மாட்டீங்க. மக்கள்லாம் அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி இப்போவும் அது மாதிரி அநியாயத்தை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் சேதுபதி என்ன மாதிரி முடிவு எடுக்க போகிறாருன்ற. ஆக மொத்த மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.